இன்னைக்கு காலையில சரியாக 7 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு செய்தி வந்திருக்கும். அதாவது அவங்களோட போன் மெசேஜ் பார்த்தவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்றது நான் நம்புறேன். ஆமா, இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. இது நிறைய வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. முதலமைச்சர்களுக்கு நன்றி சொல்லி, அது எதுக்காக நன்றி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கலைஞர் உரிமை தொகை அது வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், அது மொத்தமா 3 மாசம் சேர்த்து பிளஸ் ஊக்கத்தொகை 2000 கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 2000 ஊக்கத்தொகை பாத்தீங்கன்னா இந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஊனமுற்றோர், அப்புறம் முதல்ல திருநங்கைகள், அப்புறம் இந்த விதை பென்ஷன் வாங்குறவங்க, அப்புறம் முதல்ல முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, சோ இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரியில இருக்காங்க பாத்தீங்கன்னா. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஐயா, அந்த மாதிரி நீங்க 2000 ரூபாய் ஊக்கத்தொகை அவங்களுக்கு கொடுத்தீங்க, ஆனா எங்களை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த கோரிக்கையை ஏற்று நான் அவங்களெல்லாம் மறக்கல, கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில, அதாவது அவங்க வாங்குற பென்ஷன் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்குவாங்க. சோ அது கூட பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2000 வந்திருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீனவர் சமுதாயத்தில் மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் மொத்தமா சேர்த்து, அதாவது டோட்டலாவே சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு அவங்க வாங்குற தொகையை விட 2000 ரூபாய் ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காரு. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் போது சரி, இந்த பேட்டி எடுக்கும் போது சரி, இந்த முதியோர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன கேட்பாங்க, இல்லப்பா என்னப்பா எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, கொஞ்சம் உங்க டிவியில சொல்லுப்பா, முதலமைச்சர் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இது நாங்க கோரிக்கை வச்சோமோ இல்லையோ, இது முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான முதலமைச்சர் இல்லையா, அவர் எல்லாருக்கும் சரி, எல்லாருமே சமமா பாக்குறோம், எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுன்னு சொல்லலாம். அதன் அடிப்படை பேர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.